வசந்தி அப்படிங்கிற அம்மையார் கேட்குறாங்க, அருந்தும் நீர் பற்றி சாத்திரங்கள் கூறும் கருத்துக்களை விளக்கி சொல்ல முடியும். இந்த ஜலத்தை பற்றி சாஸ்திரம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கு. அதில் நாம் உட்கொள்ளுகிற ஜலம் இருக்கோ இல்லையோ, அதை ஒரு 4-5 அடையாளங்கள் சொல்லியிருக்கு. என்னென்னா, நுரையாக இருக்கக்கூடிய ஜலத்தை சாப்பிடக்கூடாது, அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கையெலம்புற ஜலம் இல்லை குளிக்கிற ஜலம் அது மிகவும் தூய்மையானதாக இருக்கணும்னு சொல்லி. கையெலம்பதானே அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது மிகவும் தூய்மையானதாக இருக்கணும். நம்ம குளிக்கக்கூடிய ஜலமும் அப்படி தான் இருக்கும். மூணாவது என்னென்னா, எந்த ஜலத்தை நம்ம குளிக்கிறோமோ அதாவது ஸ்நானம் பண்ணிக்கிறோமோ அந்த ஜலத்தை உள்ளுக்குள்ளே ஒரு 3 தடவை குடிக்கணும்னு சொல்லி. அதை ஆச்சமனம்னு சொல்லுவோம். குளிக்கும்போது செய்யக்கூடிய ஒரு ஜலம். நம்ம வழக்கில் சொல்லும்போது ஒரு 3 தடவை பல்லில் படாமல் அந்த ஜலத்தை எந்த ஜலத்தை குளிக்கிறோமோ அந்த ஜலத்தை குடிச்சிடணும். அப்படி குளித்தால் அந்த சளியெல்லாம் வராத வாழ்க்கை. இது ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் பின்னாடி ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது. அந்த செயலை செய்கிறதுனால ஒரு பயன் இருக்கும், அதனால் சொல்லியிருக்கா. அதே மாதிரி பானையில் இருக்கக்கூடிய ஜலம் ரொம்ப நல்ல ஜலம்னு சொல்லியிருக்கா. அதிகபட்சம் ஒரு வேளையில் ஆரம்பித்து அதாவது ஒரு தண்ணியை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு காலம் வச்சுருக்கான். அது குறைந்தபட்சம் ஒரு வேலைங்கிறது காலம்பரையிலேருந்து மத்தியானம்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 6 மணிலேருந்து 12 மணி, ஒரு 6 மணி நேரம், அது ஒரு வேலைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு வேலை முதல்ல ஆரம்பித்து 8 காலம் வரைக்கும், அதாவது 8 காலம் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 4 நாட்கள், அதுக்கு மேலே எந்த தண்ணியும் பயன்படுத்தக்கூடாது. உள்ள குடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி தண்ணீரை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கான். இந்த தண்ணீர் உறிஞ்சு குடிக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாச பாகங்கள்லாம் சுத்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆச்சமனம் அப்படிங்கிறது மந்திரம் சொல்லி அருந்துருக்குங்கிறது. அதே சமயத்தில் தண்ணீர் சுத்தி பண்ணிக்கிறோம்ல, அது தூய்மைப்படுத்திக்கிறதுனால ஸ்நான மூலே கிரியா ஊக்கின்னு சொல்லியிருக்கா. ஸ்நானம் பண்ணுறதுனால ஒரு புத்துணர்ச்சி வரும், அது தண்ணீரை உடம்புல சேர்க்கறதுக்கு போது உள்ளது. அது மாதிரி சாப்பாட்டுக்கு இடையில ஜலத்தை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. சாப்பாடு முடிஞ்ச உடனே அரை வயிறு சாப்பிட்ணும், அரை வயிறு தண்ணி குடிக்கணும்னே சொல்கிறா. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை வயிறு தான் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் ஒரு 1/4 வயிறு தண்ணி குடிக்கணும், 1/4 வயிறு காலியாக இருக்கணும். அப்போ தான் இது ஆரோக்கியமான ஒரு தன்மையை கொடுக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அபியாசத்துக்கு வந்துட்டிங்கன்னா பெரிய வயசில் இது சம்மந்தமாக வியாதியே வராது. உணவு கட்டுப்பாடு, நீர் கட்டுப்பாடு இருந்தால் வியாதியே வராது. அதே மாதிரி தண்ணியை அடிக்கடி மாற்றி குடிக்காதீங்க. இடத்த விட்டு இடம் குடிக்கிற ஜலம் எப்பொழுதுமே ஒரு கிணறு அந்த காலத்தில் தனியாகவே வச்சுருந்துருக்கா. குடி தண்ணீருக்குன்னு ஒரு தனி பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை தான் பயன்படுத்துவா, அதுதான் புழக்கத்துக்கு வச்சுருந்துருக்கா. அதனால் ஒரே தண்ணியை குளித்து அதை பழகிங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் தண்ணீர் சம்பந்தமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கா. அது மாதிரி தண்ணீர் மந்திரம் சொல்லி நம்ம தண்ணீரை பயன்படுத்தினால் அதில் கங்கை இருப்பா. அப்படி கங்கை இருக்கிறதுனால உடல் தூய்மையோடு சேர்ந்து ஆன்மாவையும் தூய்மை செய்ய வல்ல தன்மை ஒரு மந்திரம் சொல்லி தண்ணீரை பயன்படுத்தினால் அதுக்கு வரும்னு நம்புகிறேன். ஒரு மந்திரம், சாதாரணமாக தண்ணி கையெழும்புறோம், அது ஒரு மந்திரத்தை சொல்லி அலம்புறோம். தண்ணி குடிக்கிறோம், கங்கையை நினச்சி குடிக்கிறோம். அப்படி நினச்சி நாம் குளிக்கவோ இப்போ நம்ம குளிக்க போகிறோம், அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது. இப்போ குளிக்கும்போது அகமர்சன மந்திரம்னு இருக்குது, அது சொன்னால் அன்றைக்கி பாவத்தையே அது போக்கும். அப்போ தண்ணீரை மந்திரத்தோடு சேர்த்து பயன்படுத்தினால் உடல் மலம், அதாவது அழுக்கு போவதோடு கூடுதலாக ஆன்மாவிற்கு நலம் தரக்கூடிய புண்ணியம் வளரும், உடலுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய பாவங்கள் அழியும். அதை மந்திரத்தை பயன்படுத்தியால் அதை செய்தால். இது போன்று பல கருத்துக்கள் ஆகமத்திலே விரிவாக பேசப்படுகிறது.